என்ன டிராயிங் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான பிரிண்டட் டிசைன் வந்து நம்ம எப்படி வரையலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் சிறுசாக சர்க்கிள் போட்டுக்கிட்டு அதை வந்து நான் கலர் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ளவர் மாதிரி வரையலாம். ஃப்ளவருக்காக 5 இதழ்கள் போட்டிருக்கேன். இதழ்களுக்குள்ள லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுட்டு அதை தவிர மிச்சம் இருக்க இடத்தையெல்லாம் நம்ம கலர் பண்ணுறோம். கலர் பண்ணும்போது கேப் இல்லாமல் நான் கலர் பண்ணிக்கலாம். இப்போது இலை மாதிரி ஷேப்பில் அதே மாதிரி உள்ள லைன்ஸ் மட்டும் விட்டுட்டு மித்த இருக்கிற இடத்தையெல்லாம் நம்ம கலர் பண்ணிக்கலாம். நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இலை டிசைன். இப்போ அதுக்கு மேலே டிசைன் வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதுக்காக நீங்கள் லைன்ஸ் போட்டுட்டு அந்த வளைவு வரலன்னா அந்த சர்க்கிளையும் அந்த லைனையும் இணைச்சி விட்டிங்கன்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வந்துடும். இப்போது அந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம ஃப்ளவர் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அந்த ஃப்ளவருக்குள்ளே பிளாக் கலர் பென் வச்சு அதே மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணிக்கிறோம். இப்போது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலைக்கு கீழே டிசைன் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி சர்க்கிள் போட்டு அந்த லைன் போட்டு இழுத்து விட்டோன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து கிடச்சிரும். இப்போது வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி பெருசுலேருந்து சிறுசு வர மாதிரி நம்ம ட்ராப் பண்ணிக்கிறோம். அதையும் பிளாக் கலர் கொடுத்து நம்ம கலர் பண்ணிக்கிறோம். நான் வந்து அந்த லைன்ஸ் மாதிரி டிசைன் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஷேப்ஸ் மாதிரி அதே மாதிரி நான் இழுத்து விட்டுருக்கேன். இப்போது மேலேயும் அந்த பூக்கு மேலே திருப்பி நம்ம கீழே போட்டோம் பாருங்களா அந்த வாட்டர் ட்ராப் டிசைன்ஸ், அதே மாதிரி மேலேயும் வாட்டர் ட்ராப்ஸ் டிசைன் வர மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து அசைன்மெண்ட்டோட நான் ஃபஸ்ட்டு பேஜ்க்கு யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம வரைகிறோம் பார்த்தீங்களா அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கும் மேலே நம்ம பார்டர்ஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னா அசைன்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜ் மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே நம்ம வந்து பிரிண்டட் டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறேன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த டாட்ஸு நான் இன்னும் போடுறேன் பார்த்தீங்களா அந்த லைன்ஸ் டிசைன் எல்லாம் போடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போது அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து சைடில் வந்து இலைகள் அந்த கிளைகள் வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஒரு லைன் போட்டுக்கிட்டு அதில் வாட்டர் ட்ராப்ஸ் வர மாதிரி இழுத்து விட்டுட்டு நம்ம கலர் பண்ணோன்னா அந்த எஃபெக்ட் வந்து அந்த கிளைகள் வர மாதிரி இருக்கும். அதோட நம்ம டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு டிசைன் நம்மளுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள்.